பார்த்து சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதானே சத்தியமா தெரிய மாட்டேங்குது. சாமி பக்தி இருக்கலாங்க, அதுக்குன்னு ரொம்ப ஓவராலாம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். சாமின்றது வந்து ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு உணர்ச்சி, அவ்வளவுதான். இது இருக்குன்னு நம்புறவங்களுக்கு சாமி இருக்கு, இல்லைன்னு நம்புறவங்களுக்கு இல்லை. ஆனா அதையே நம்பிட்டு மூட நம்பிக்கையா சுத்தின்னு இருக்குது அது. சாமி இருக்குன்னா இருக்கு. நீ சாமி பூஜை பத்தி கும்பிட்டியா, நீ நாள் ஃபுல்லா உன் சாமி ரூம்ல கூட உட்காந்துரு போ, அது ஓகே. ஆனா இவ்வளவு கூட்டத்துல போயிட்டு பார்த்து செத்து எதுக்கு? அடிபட்டு தண்ணி இல்லாம எதுவும் இல்லாம மயக்க போட்டு விழுந்து, உன்னோட ஹெல்த் தான் முக்கியம், சாமி அப்புறம், உங்களோட ஹெல்த் தான் முக்கியம். இதுக்கு எப்ப புரிய போகுதுன்னு தெரியல சில பேருக்குலாம். ஸோ என்னவோ தெரியல. சின்ன பொண்ணா இருக்கு, எனக்கு புரியுது. இங்க இருக்க பாதி பேர் வந்து பெரிய பெரிய வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் புரியாத வரைக்கும் இந்த நாடு இப்படிதான் இருக்கும். எல்லா விஷயத்துலயுமே வளர்ச்சி அடையாம இப்படிதான் இருக்கும். ஏதோ மிஷின் வருது, அது வருது, இது வருது, கண்டுபிடிக்கலாம். ஆனா மக்கள் மாறாத வரைக்கும் எதுவுமே மாற்ற முடியாது. நாடு வந்து இப்படிதான் இருந்துட்டு போகணும் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சாமினா இவ்வளவுதான், இதுதான்ப்பா இந்த நம்பிக்கை, இந்த அழகு குத்தணும், இந்த தேங்காய் உடைக்கணும், பாத அபிஷேகம், இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா சாமி இருக்கு, நான் அதை ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து சாமி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கோயிலுக்கு போனா அந்த ஃபீல் வரும், ஒரு மனசார ஒரு அமைதி, அதெல்லாம் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதுதான் சாமின்னா அப்ப இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நான் இப்போ அதாவது ஒரு இருட்டு அறையாக்கு போறேன் அப்படின்னா, பேய் இருக்குன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா அது ஒரு ஃபீலிங். இங்க பேய் இருக்குமோ அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்னா அப்ப பேய் இருக்கு. அது ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி போயிட்டு உயிரை வந்து நீங்களே அழிச்சிக்காதீங்க, அங்க போய் இங்க போயிட்டுன்னு சொல்லிட்டு. எங்க போய் கும்பிட்டாலும் சாமி தான். அது வீட்லயே கும்பிடுங்க, மனசார கும்பிடுங்க, அது போதும் சாமிக்கு. இவ்வளவுதான் போயிட்டு நீ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க போய் பார்த்து நீ சாகா வரம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீ போறதுல தப்பு இல்லை, அங்க போய் பிரயோஜனம் இல்லை, அப்ப போறது வேஸ்ட் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் நான் சொல்றது.